என் பேர் லட்சுமி. உட்காருங்க. சார், இந்த ஊர் ஜனங்களை எல்லாம் கருணாகரங்கிற பெரியவர் மிரட்டி அவருக்கு அடிமையாக்க பாக்குறாரு. என்னது? இந்த ஊர்ல இருக்கிற மாணிக்கங்கிறவரை தன் சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணதுக்கே கொலை செய்ய பார்த்தாங்க. கருணாகரையா இந்த ஊருக்கே அரிசி வழங்குறவரு, அவரா அப்படி செய்வாரு? ஏதோ ஒரு திட்டத்தோட தான் அரிசி போடுறாரு. அதை வாங்காம உழைக்கிறவங்கள மிரட்டுறாரு. உங்களை போல அதிகாரிங்க இருந்தும் இப்படி நடக்குதுன்னா? இந்த பாருமா, இந்த ஊர்ல என்னுடைய இந்த 2 வருஷ சர்வீஸ்ல எனக்கு வந்த முதல் கம்ப்ளைண்ட் இதுதான். என்ன சார் சொல்றீங்க? ஜெயிலுக்கு முன்னாடியே நான் ஏன் இந்த டேபிள் சேர் போட்டு உட்கார்ந்திருக்கேன்னா, இதுக்குள்ள போட ஆள் கிடைக்காதனாலதான். உண்மையை சொல்லணும்னா நான் இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யாமலே சம்பளம் வாங்குறேன். நீ சொல்றத பார்த்தா இனி நான் ஓவர் டைம் செய்யணும் போல் இருக்கு. அதை செய்யுங்க சார். செய்யறேன். ஆனா பாதிக்கப்படாத நீ புகார் கொடுத்து எந்த பிரயோஜனமும் இல்ல. பாதிக்கப்பட்ட ஊர் ஜனங்களுக்கு பிரச்சனையை விளக்க சொல்லி புகார் கொடுக்க சொல்லு. கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறேன். நம்மளை எல்லாம் வர சொன்னா லட்சுமி? அட இரியா, அதான் பேச போகுதே, என்னன்னு கேப்போம். நான் சொல்றதை எல்லாரும் கவனமா கேளுங்க. நீங்க எல்லாரும் பெரியவர் கொடுக்கிற அரிசியை வாங்கிக்கிட்டு விவசாயத்தை நிறுத்திட்டா உங்க நிலைமெல்லாம் இன்னும் 2 வருஷத்துல உங்க கையை விட்டு போயிடும். நீ என்னமா சொல்ற? எங்க நிலம் போயிடுமா? ஆமா, உங்க நிலத்துக்கு உண்டான தொகையை இத்தனை வருஷமா அரிசி போட்டு கட்டிட்டேன்னு நிலத்தை அவர் பறிச்சுப்பாரு. அப்புறம் உங்க நிலம் பெரியவருக்கு சொந்தமாயிடும். நீங்க உங்க பூமிக்காக எங்க போய் புகார் கொடுத்தாலும் செல்லாது. அரசாங்கம் நீங்க ஏன் இத்தனை வருஷமா விவசாயம் பண்ணலன்னு கேட்டா அதுக்கும் உங்களால பதில் சொல்ல முடியாது. அடியாத்தி, உங்க பூமி உங்க கையை விட்டு போகாம இருக்கணும்னா அந்த பெரியவர் கொடுக்கிற நெல்லையோ அரிசியோ யாரும் வாங்க கூடாது. எல்லாரும் அவங்கவுங்க நிலத்துல விவசாயம் பண்ணுங்க. அப்படி அவங்க தடுத்தா போலீஸ்ல புகார் கொடுங்க. இது நம்ம பூமி. யாரும் யாருக்கும் தலை வணங்க கூடாது. சபாஷ் லட்சுமி, பிரமாதம். இதுதான் ஊருக்கு படிச்ச பிள்ளை தேவங்க. என்னமா பேசி முடிச்சு? பெரியசாமி இவளை படிக்க வைக்கலைன்னா நமக்கெல்லாம் அந்த விஷயமே தெரியாதுங்க. நிச்சயமா பெரியசாமி, பெரியசாமி, உன் தங்கச்சி தான் உண்மையிலேயே படிச்சவ. என்னவா பேசுறா தெரியுமா? உங்களுக்கு எங்க புரிஞ்சிருக்கும்? அவன் இங்கிலீஷ்ல பேசிருப்பா. இவனுக்கு இதை விட்டா வேற ஒண்ணும் தெரியாது. பெரியசாமி, ஒரு தங்கச்சி மட்டும் தேர்தல்ல நின்னா எங்க ஓட்டெல்லாம் அவளுக்கு தான்ப்பா. தேங்க்ஸ் பா. லட்சுமி, வா. கிழக்கு எந்த பக்கம்? இந்த பக்கம் தான். என்னென்ன பண்ற? அப்படியே உட்காரு, உட்காரு. மூச்சு பேசக்கூடாது. உற்றார் கண்ணு, ஊரார் கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, மூளி கண்ணு, முண்ட கண்ணு, எந்த கண்ணு பட்டாலும் அத்தனை கண்ணு பொறி பொறியா பொறிஞ்சு போவ. துப்பு துப்பு துப்பு. என்னென்ன இது? உள்ள மேல என்ன திருஷ்டி? என்ன திருஷ்டி? அது என்ன அப்படி ஒரு திருஷ்டி? உனக்கு தெரியாதுமா? இந்த ஊருக்காரங்க கொள்ளையில போவ. ஏம்மா, நீ என்ன பேசுன ஏது பேசுனேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஊரே உன்னை பத்தி தான் பேசுது. வா, ஐயோ எவ்வளவு திருஷ்டி பத்தியா? இது என்ன? நாளைக்கு நடக்க போறது பாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.